ஊர்களை பற்றி பேசுவீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் வந்து சென்னையில் அழகாகவே வந்து லோடு வந்து இறக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம மாதாவரத்தில் தாங்க லோடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 நாள் 3 நாள் பக்கம் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இப்போது பூந்தமல்லி பக்கத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது நம்ம நிற்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பாரிவாக்கம் சிக்னல் பக்கத்தில் தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ சென்னைக்கு வந்து ஒரு 5 நாள் பக்கம் வந்து லோடு வந்து இல்லை, ஆல்ட் ஆயிடுச்சு. இனிமே வந்து இன்றைக்கி சண்டேனால நல்லா நீட்டாக சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இனிமே வந்து திங்கக்கிழமை தான் வந்து லோடு ஆகும். நம்ம வந்து எந்த பக்கம் லோடு வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சரியாக செட் ஆகலை. எந்த பக்கம் கிடைச்சாலும் வந்து போகிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் நின்றுருக்கோம். இந்த அடுத்தது லோடு வந்து எங்கே கிடைக்கி அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். அதோட வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலை அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது தவறான விஷயம். அவங்ககிட்ட சாப்பாடு அழகாகவே செஞ்சிட்டோம். சண்டேனால சிக்கன் எடுத்து என்ன சுடுது. இதான் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸோட பார்க்கிங்கு. இங்கே தெரியுறது தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸு. எல்லாமே வந்து லைனுக்கு ஏற்றுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி வந்து எல்லாம் அழகாக விட்டுருக்கோம் பாருங்கள். அருமையான சிக்கன் குழம்பு செஞ்சு நாம் வந்து சாப்பிட போகிறோம். நாலு நாளுக்கு அப்புறம் நேற்றாங்க லோடு வந்து கிடச்சிருந்து. அப்புறம் வந்து நம்ம லோடு ஏற்றிட்டு நைட்டு வந்து கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. அதாவது நமக்கு இந்த லோடு வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தான். கேரளாவில் வந்து கோட்டயம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து அரூர் ஊத்தங்கரை வழியாக தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நாம் வந்து இப்போது அரூர் வந்து தாண்டிட்டு இன்னொரு சேலத்துக்கு ஒரு 60 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. நைட்டு வந்ததுனால வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. அதனால் வந்து அப்படி வந்துட்டுருக்கோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்ம இந்த கேரளாவுக்கு போயிட்டு இந்த டெலிவரி வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சேலம் 49 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது இந்த ரூட்டில் நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரோட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக வரோம். இப்போ தான் வந்து 4 வழிச்சாலை மாதிரி வேலை நடந்துகிட்ருக்கு. அதாவது 3/4 தூரம் வந்து வேலை நடந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. நமக்கு கோயம்புத்தூருக்கு 55 கிலோமீட்டர் இருக்குங்க. பாலக்காடு 103, எர்ணாகுளம் 231. பொறுமையாக போய்க்கலாம், ஏன்னா நாளைக்கு தான் வந்து இறக்குவாங்க லோடு. அதனால் பொறுமையாக நல்லா சாப்பிட்டு எடுத்து நீட்டாக பொறுமையாக போனால் போதும். நாம் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வாழையார் பார்த்து போயிட்டுருக்கோங்க. அதாவது கேரளாவில் போகிறோம். இப்போமே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே கேரளாவில் வந்து நல்லா மழை பெய்யுதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆக முன்னாடியே வந்து மழை வந்து நம்மளை வரவேற்கிறது. நல்லா சில்னஸ் அழகாகவே இருக்குது.
டிராஃபிக் பாருங்கள், அதாவது பாலை வேலை நடக்கிறதுனால ஃபுல்லாக டிராஃபிக்கு. நம்ம சைடில் வந்து டிராஃபிக் இல்லை, அழகாக வந்துட்டோம். எங்கேயுமே வந்து டிராஃபிக் இல்லை. இப்போ அந்த சைடில் வந்து இதான் வந்து ஃபஸ்ட் இடமா டிராஃபிக் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறேன். வா, கொஞ்ச நேரம்லாம் நின்னா நமக்கு என்ன வருது. நைட்டு வந்துட்டு 1 மணி பக்கம் வந்து ஆகுது. நாம் வந்து பாயிண்ட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து வந்துட்டோங்க. அதாவது பாயிண்ட்டுக்கு வந்து பக்கத்தில் போகல. என்னென்னா வந்து நம்ம பாயிண்ட் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு வந்து தெரில. ஸோ அதனால் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருந்துட்டு காலையில் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் எந்த ரோட்டில் போகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டயத்தில் இருந்து சங்கனாச்சேரி வர ரோட்டில் தான் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேயே நல்லா நீட்டாக சேஃபான இடத்துலாம் பார்த்து வந்து தூங்கிட்டுருக்கோம். ஸோ இங்கேயே நல்லா தூங்கிட்டு அப்போ காலையில் எத்தனை மணி, ஒரு 6-7 மணிக்கு எழுந்துச்சி அப்படியே வந்து போய்க்கலாம். போயிட்டு லோடு இறக்கிட்டு அப்புறம் எங்கே போகலாங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லோடு வந்து இறக்கிடலாம், நீட்டாக ஒரு தூக்கத்தை வந்து போட்டுடலாம். ஹாய் பாருங்க, லோடு வந்து சூப்பராகவே வந்து இறக்கிட்டோங்க. இறக்கிட்டு நாம் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டயத்தில் தாங்க நின்றுருக்கோம். நம்ம நண்பர்கிட்ட ஒருத்தட்ட நம்பர் வந்து வாங்கியிருந்தோம். அவரும் வந்து அழகாக அனுப்பிச்சிட்டு இருந்தார். ஸோ நம்மளும் கான்டெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கோட்டயத்தில் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் நின்றுருக்கோம். அதாவது கோட்டயத்தில் இருந்து லோடு வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஏற்றினதில்லை. இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்பர் வாங்கி ஆஃபீஸில் தான் நின்றுருக்கோம். இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ எப்படியாவது லோடு ஆகும்னு வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து டைம் இப்போமே வந்து 3 மணி பக்கம் வந்து ஆயிடுச்சு. நாளைக்கு தான் வந்து லோடு ஆகும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஸோ இந்த லோடோட வாடகை வந்து இப்போ வந்து அழகாக வந்து பார்த்துடலாம். இந்த லோடோட வாடகை வந்து அழகாகவே வந்து பார்த்துடலாங்க. அந்த வாடகை பார்க்கறதுக்கு முன்னாடி செலவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை டு சங்கனாச்சேரி, அதாவது கோட்டைன்னு சொல்லி தான் வண்டி வந்து எடுத்திருந்தாங்க. பார்த்தா சங்கனாச்சேரி பக்கத்தில் வந்து லொக்கேட் அந்த நம்ம ஏறக்கூடிய பாயிண்ட் வந்து அங்கே தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே போக வேண்டியிருந்து. ஸோ டோட்டலாக வந்து நம்ம சென்னை டு சங்கனாச்சேரி லோடு. இதுக்கு வந்து டீசல் எவ்வளோ அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,736 ரூபா டீசல் மட்டுமே அடிச்சிருந்தோம். அதாவது நம்ம டீசல் வண்டி வந்து டீசல் வந்து ஃபுல் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து கமிஷன் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு 6% வந்து கமிஷன் கழிச்சிருக்காங்க. கமிஷனு அப்புறம் வந்து இறக்கும் மாமூல், அப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்கிங், இதெல்லாம் சேர்த்து 2,040 ரூபா பக்கம் வந்து கமிஷன் மட்டுமே ஆயிருக்குங்க. அப்புறம் வந்து ஏற்றுறதுக்கு, அதாவது நம்ம ஏற்றுற இடத்துல வந்து பாய் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 200 ரூபா வந்து கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து டோல்கேட்டு வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து ஒரு 3,500 ரூபா டீசல். அப்புறம் வந்து டோல்கேட் வந்து 3,500 ரூபா வந்து ஈஸி பண்ணியிருந்தோம். டோல்கேட்டுக்கு மட்டுமே 3,500 ரூபா பக்கம் வந்து ஆயிருந்து.
அதாவது நம்ம ட்ரக்கு டோல் அப்படின்னால வந்து டோல்கேட்டுக்கு மட்டுமே நிறைய டோல் இருக்குது. ஸோ டோல்கேட்டுக்கு மட்டுமே 3500 ஆயிருக்கு. அப்புறம் வந்து ஆர்டிஓ போலீஸ் செலவு இதெல்லாம் சேர்த்து வந்து நம்மளுக்கு வந்து 300 பக்கம் வந்து ஆயிருக்கு. அப்புறம் இறக்கிறதுக்கு வந்து ஒரு 200 பக்கம் வந்து வாங்கிட்டாங்க, அதாவது டீ காசு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தமாக 18,976 பக்கம் வந்து செலவு மட்டுமே வருதுங்க. இதுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து லோடு ஏற்றின இதோட டன்னேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 தான் வந்திருந்து. அந்த 7 டன்னுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000 வந்து போட்டிருந்தாங்க. செலவு வந்து 18,976. இதை வந்து கழிச்சோம் அப்படின்னா வந்து 10,024 வந்து வண்டிக்கு மீதி. அப்புறம் வந்து இந்த லோடில் வந்து 2,000 ரிசீவ்டு. இந்த 2,000 வந்து நமக்கு இப்போ இறக்கிட்டு நம்ம இந்த ரிசீவ்டு வந்து அனுப்பிச்சி விட்டா தான் வந்து ரிசீவ்டு வந்து கிடைக்கும். அந்த 2,000 இல்லாமல் தான் வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 2,000 வந்து நம்ம ரிசீவ்டு என்றைக்கு கிடைக்குங்கிறதுன்னு தெரில. எப்படியும் நம்ம ரிசீவ்டு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு போயிட்டு அப்புறம் அதுலேருந்து ஒரு 10 நாள் அப்புறம் தான் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரிசீவ்டு வந்து வாங்க முடியும். ஸோ டோட்டலாக நம்ம இந்த ஓனர் கம் டிரைவராக வண்டி ஓட்ட போய் வந்து 10,024 வந்து நின்றுருக்கு. இதே வந்து நம்ம டிரைவராக ஓட்டணும் அப்படின்னா வந்து 15% போட்டோம் அப்படின்னா வந்து 4,500 பக்கம் இதுக்கு சம்பளமே போயிடும். அப்படி பார்த்தா வந்து நமக்கு வண்டிக்கு வந்து 5,000 பக்கம் தான் வந்து மீதி, 5,500 பக்கம் தான் வந்து மீதி ஆகும். ஸோ நம்ம ஓனர் கம் டிரைவராக ஓட்ட போய் வந்து நமக்கு 10,024 வந்து மீதி ஆயிருக்கு. அடுத்த லோடு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நம்ம வந்து லோடுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த வாடகை ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் அழகாக வந்து மீட் பண்ணலாம்.